திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குஜராத் தேசிய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லா பீஃப் சாப்பிட்டீங்களா? முடிச்சதா? ஜோல் முடிச்சதா? இதுக்கு மேலச்சு அடுத்தவன் பிளேட்ல என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட பாக்காதீங்க. ஐயோ வேலை பாரியா, நல்லா கொடுத்தாரு, பெருமாளே நல்லா லட்டு கொடுத்தாரு. தேங்காய் எண்ணெய், பாமாயில், மாட்டு கொழுப்பு, ஆட்டு கொழுப்பும் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்கறோம், அதாம்ல டேஸ்ட். இது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சுதாம்ல நடந்துட்டு இருக்கு. அடப்பாவீங்களா, மாட்டு கொழுப்பேடா கலக்குறீங்க? இது தெரியாம நல்லா இருக்கு நக்கி நக்கி சாப்பிடற இல்லடா. நேத்து காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க, அது எந்த காசு? மாட்டுக்கறியா? தளபதி அனாவசியமா எல்லாம் பேசப்படாது. தின்னாச்சு, முடிஞ்சாச்சு, கம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. தேவா தேவா, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட பியூர் வெஜ் ஹோட்டலா தேடிதான் தான் சாப்பிடுவேன். ஆனா இவங்க கோயில்ல கொடுத்த லட்டு சாமி பிரசாதம் நம்பி வாங்கி சாப்பிட்டா அதுல மாட்டு கொழுப்பு கலந்து ஏமாத்திட்டானுங்கடா. நட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், லட்டுல வச்சேன். Hello boss. Yes sir. Chicken, no, I am vegetarian. Correct, it was sir. gobi Manchurian. Sir, what we are served yesterday is chicken sir, not gobi sir. Hello guru. Yes sir. Yenama maatadtene. What are you talking? Sir, I am not talking anything sir, I am only saying what we are served sir. You are eaten chicken yesterday, how is when your I experience? ordered gobi Manchurian, how will you give chicken Manchurian, you bloody rascal? Sir, I am not given that type sir, we are given only chicken sir, because we are 100%. No, because I am 100%, that is not my problem, that is your problem. When I had ordered, I said vegetarian because I am a vegetarian. Sir, now you are already eaten the chicken sir, what we can able to do, please give what me feedback. What you can able to do? No, I will be able to put that chicken under your ass. Sir, yesterday you are eaten chicken sir, why you are arguing no, man, on that? I am not eating chicken, I am eating gobi, you bloody fool, you bloody dirty hotel. I will put this into newspaper. Sir, what you will put in the newspaper sir? You are ordered, we are given sir. If you are ordered means I will order your wife, you will give your daughter. Boss, please don't use such a language, boss. நான் தர்ம பிரஷ் ಮಾಡ್ಬಿட்ட ನನ್ನ ಮಗನೇ தூ நீ மோட்டல் பெங்கியா. ஆன்மீகம் இல்லாத மனிதன் யார்? அந்த கல்யாணம் என் பேரை கேட்டு கால் நடுங்க. தெரியாது சார். சிவன் கோயில் வாசல் முன்னாடி ஒரு சிலை இருக்கும் நினைக்கிறேன், அவர்தான். சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க பெரியார் என்கிற ஒரு பெரும் தீ உறங்கும் என்னை பற்றி எப்பொழுதும் பேச வைப்பேன். இதுதான் பெரியார். 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறார். அப்பா இன்னும் எத்தனை காலகட்டத்துக்கு இதே சொல்லிட்டு சுத்த போறீங்க? 1898 பெரியார் நாகம்மையார கல்யாணம் பண்ணாரு. 1933 நாகம்மையார் இறந்தாங்க. 2 பேருக்கும் குழந்தையே கிடையாது. அன்னைக்கு காலகட்டத்துல பொம்பளைக்கு குழந்தை இல்லைன்னா அதே சாக்கா சொல்லி 2வது கல்யாணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா குழந்தையே இல்லாம பெரியார் நாகம்மையார் கூட 35 வருஷம் வாழ்ந்தாரு. கள்ளுக்கடை மறியல், சுயமரியாதை இயக்கம், பர்மா பயணம், ஜப்பான் பயணம், ரஷ்யா பயணம்னு எல்லாத்துலயுமே பொண்டாட்டிய கூடவே கூட்டிட்டே சுத்துவாரு. பொண்டாட்டி இறந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சுதான் மணியம்மைய கல்யாணமே பண்ணாரு. 70 வயசுல ஒரு கிழமை கல்யாணம் பண்ணி டூயட்டா பாட முடியும்? இல்ல மத்தவங்க சொன்ன மாதிரி வாரிசுக்காக பிள்ளை பத்துட்டு தான் முடியுமா? தன்னோட சொத்துல மனைவிக்கு தான் முழு பங்குன்னு இருந்ததுனால கட்சி பண்ணி மாநாடு மக்களுக்காக செலவு பண்ணது போக தன்னோட கடைசி காலத்துல பாத்துக்கிட்ட தன்னோட நண்பனோட மகளையே பெயரளவுல கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை அவங்களுக்கே போக செஞ்சாரு. அப்புறம் முக்கிய குறிப்பு, அதுவும் அவங்களோட ஒப்புதலோட. இந்த பிக்சரை பார்த்தா பெரியார் மணியம்மைய கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுதா? ஆதி முதல் அந்த வரைக்கும் பெரியார்ல இருந்து தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம்ங்கிற இந்த மிகைப்படுத்தப்பட்ட சொல்லாடல கருத்துருவாக்கத்தை நம்ம ஏற்கவே இல்லை. என்னையா பெரியார் அப்படி புடுங்கிட்டாரு? என்ன புடுங்கிட்டாரு? பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. வெளிப்படையா பேசுறேன், பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை இருக்குதான்னு நான் ஏன் அதை பேசலைன்னா, நீ பேசியெல்லாம் எங்க ஐயா நெடுமாறா தான் சொல்லுவாங்க, இந்த செல்வாய் நாய்கள் வச்சுக்கலாமா பெரியார் படியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாரு. டேய், தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாங்க ஐயா. எங்களை தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார்.
மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தந்தை பெரியார். கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குனிந்து குனிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார். நீ எங்க ஐயாவை பேசாத உன்னையெல்லாம் ஒண்ணு அடிக்கிறது ஒரு ஆளோ ஊடோ வேண்டியதில்லை. பெரியார் எம்எல்ஏ இல்ல, பெரியார் முதல்வர் இல்ல, பெரியார் மந்திரி கிடையாது, பெரியார் பிரதமர் கிடையாது, பெரியார் பெரும்பான்மை வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது. ஒரு சமூக இயக்கத்தில் இருந்த ஒரு தலைவர். பெரியாருக்கு என்ன மொழின்னு கேட்டார். கலைஞர் தான் சொல்லுவார், வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, செங்கொத்த கண்களிலே விழியிருந்து கரு உண்டு. ஐயாவுக்கு எரிதலாய் சுடுதலாய் இயற்கை குற்றாய், எரிதலாய் சுடுதலாய் இயற்கை குற்றாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதர்சல் சாக்ரட்டிஸாய், ஏனென்று கேட்பதிலே வாழ்நின் வயிறடைஞ்ச வாழ்க்கையாய் அவரும் வாழ்ந்துட்டார். எப்படி வாழ்ந்தார்? சாக்ரட்டிஸா வாழ்ந்தார், வால்டேராய் வாழ்ந்தார், இங்கர்சாலா வாழ்ந்தார். அப்ப இங்கர்சாலுக்கு மொழி உண்டா? வால்டேருக்கு மொழி உண்டா? சாக்ரட்டிஸ்க்கு மொழி உண்டா? சிந்தனையாளர்களுக்கு தத்துவவாதிகளுக்கு மொழி இல்லை, எனவே தந்தை பெரியாருக்கு மொழி இல்லை என்பதை அவர் மாற்றி சொன்னார். பெரியார் ஒரு தத்துவம். அதனாலதான் இன்றைக்கு அவரை மொழியிலே கொண்டு வந்து அடக்க பார்க்கிறார்கள்.